வணக்கம். இந்த வீடியோ கொஞ்சம் எல்லாரும் பாருங்க. அண்ணாமலை விமர்சனம் உனக்கு என்ன வந்துச்சு? இல்ல அண்ணாமலை விமர்சனம் அண்ணாமலை உனக்கு என்ன உறவு? அவங்க குடும்பத்திற்கு அவங்க அண்ணாமலைக்கு உனக்கு என்ன உறவு? அண்ணாமலை தன் வந்துச்சு. மனைவியை கூட விற்பான்னு சொல்லியிருக்கேன். அது கூட இல்ல சார், நீ என்னதான் மனைவி கிடையாது இல்ல. என்னதான் சொன்னாலும் உமானந்தன் அண்ணாமலை மனைவி கிடையாது. அதெல்லாம் தவறான வார்த்தை. அப்படிலாம் நம்ம பேசவே கூடாது. என்னதான் இருந்தாலும் பெண்களை பற்றி ஒரு பொது வெளியிலே ஒரு அரசியல் எங்க பெண்களை பத்தி பேசுனேன் சொல்லுங்க. இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே ஒரு பொது வெளியில வீடியோவாகவும் ட்விட்டர்லயும் வந்துக்கிட்டு தலைவர் அண்ணாமலையுடைய மனைவி தாயாரை பத்தி அவதூறா பேசியிருக்கிறாரு. சரி, இவர் இந்த கல்யாணராமன் என்பவரை பத்தி நம்ம பார்ப்போம். கல்யாணராமன் என்பது ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலேருந்து வந்தவர். ஆர்எஸ்எஸ் உங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால ஆர்எஸ்எஸ் பத்தி நான் உள்ளவரியா நான் பேசணும்னு நான் விரும்பலை. ஆர்எஸ்எஸ்ல 3 கேம்ப் இருக்கு, 3 நிலை, 3 படிநிலைகள். இந்த 3 படிநிலைகள் முடித்து அதுக்கப்புறம் தான் ஆர்எஸ்எஸ் உறுப்பினராக ஆக முடியும். அப்படி ஆர்எஸ்எஸ் உறுப்பினராக இருந்து அதன் பின்பு ஏபிவிபியில் இணைந்து ஏபிவிபியில் பணியாற்றார். ஏபிவிபியில் பணியாற்றிய பிறகு பிஜேபியில் இணைந்து பிஜேபியுடைய மாநில செயற்குழு உறுப்பினராக இருந்து பணியாற்றுறார். அதன் பிறகு சிந்தனையாளர் பிரிவு பார்வையாளர், சிந்தனையாளர் இன்டலெக்சுவல் விங்கின் இன்சார்ஜாக இருக்கிறார். இன்டலெக்சுவல் விங் என்பது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அவர் ஒரு இன்டலெக்சுவலாக இருந்தால் தான் அவருக்கு அந்த விங்குடைய இன்சார்ஜ் கொடுப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர், அப்படி இருந்த ஒரு நபர் மீது எனக்கு மிகுந்த மரியாதையும் பற்றும் இருந்தது. இதனால் வரைக்கும் கல்யாணராமன் மேலே எனக்கு மிகுந்த மரியாதை பற்று இருந்தது. என்றைக்கு அவர் இந்த மாதிரி என்னுடைய தலைவரை பற்றி, குடும்பத்தை பற்றியும், தாயாரை பற்றியும், மனைவிகளை பற்றியும் தவறுதலாக பதிவிட்டாரோ அன்றே அவர் மீது வைத்த மதிப்பு மரியாதை எல்லாம் போகிவிட்டது. ஆனால் என்னை மன்னித்து விடுங்கள். அவரை பற்றி நான் தவறா இப்படி பழித்து பேசுவதற்கு வேற வழி இல்லை. என்ன, இப்படிப்பட்ட ஆளுக்கு நம்ம இப்படி தான் பேசி ஆகணும். அதனால நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வருத்தங்களையும் மன்னிப்பையும் நான் இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். ஏன்டா புறம்போக்கு நாய், நீ என் தலைவனை பத்தி பேசுற. உனக்கும் என் தலைவனுக்கும் தனிப்பட்ட விரதம் இருந்தா நீ தனிப்பட்ட முறையில பார்க்கணும். அல்லது நீ என்ன பண்ணியிருக்கணும், என் தலைவனை பத்தி விமர்சனம் செஞ்சிருக்கோம். அதை விட்டுக்கிட்டு அவர் மனைவியை பற்றியும், அவர் குழந்தைய பற்றியும், அவருடைய தாயாரை பற்றியும் பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் கொடுத்தான்? நீ ஒரு தாயுடைய வயிற்றுல தானே பிறந்திருக்க. உன் தாயாரை பத்தி பேசுனா நீ விட்டுருவியா? பாரதியார் சொல்லியிருக்காரு, தாயை பற்றி பேசினவனே விட்டு விடாதே, தாய் நாட்டை பற்றி பேசின விடவே விடாதே அப்படின்றது சொல்லியிருக்காரு. தாயை பற்றி பேசினவனை விட்டு விடாதே, தாய் நாட்டை பற்றி பேசினவனை விட்டு விடவே செய்து விடாதே அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. பாரதியார் வழிவந்த பிள்ளைகள் நாங்கள். என் பாட்டன் சொன்ன போதனைகளை ஏற்ற நாங்கள். என் பாட்டனின் வழிதோண்டலாக வந்திருக்கக்கூடிய தலைவர் அண்ணாமலையின் ஃபாலோவர்ஸாக இருக்கக்கூடிய தம்பிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் எப்படியடா உன்னை விடுவோம்? நீ அதுவும் எங்களை போன்ற ஒரு இளைஞனுக்கு வழிகாட்டியாகவும் ஊண்டுகோலாகவும் ஊக்க சக்தியாகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அண்ணாமலை அவர்களின் தாயை பற்றியும் அவருடைய மனைவி பற்றியும் நீ அவதூறாக பேசியிருக்கிறாய். சரி, நீ பேசி அதுக்கப்புறம் அந்த பதிவை நீக்குவோன்னு சொல்லி நாங்களும் பார்த்தோம். நிறைய கண்டனங்கள் சமூக வலைத்தளம் மூலயமா வேதோட சொந்தங்கள் ஏற்கனவே பதிவிட்டிருக்காங்க. நீ நீக்குவோன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். இன்ன வரைக்கும் நீக்கலை. சரி, உன் மீது காவல்துறை புகார்களை கொடுத்துருக்காங்க. சென்னை ஆணையர் அலுவலகத்திலையும் திருநெல்வேலியில கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பூரா பரவலாக உன் மீது காவல்துறையில உன் மீது வழக்குகள் பதிவுக்கு புகார் கொடுத்துருக்காங்க. அப்போவாது அந்த பதிவை நீக்குவேன்னு பார்த்தோம், நீக்கலை. சரி, மீண்டும் நீ வீடியோவில் என்ன சொல்ற? நான் அண்ணாமலையுடைய தாயை பற்றி நான் பேசியிருக்கேன், மனைவி குழந்தைகளை பற்றி பேசியிருக்கேன். அப்போ உனக்கு எவ்வளோ நெஞ்சு எழுத்தண்டா இருக்கும்? நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா? நீ ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தனா உன்னைய பற்றி நான் இப்போ சொல்கிறேன்டா. நீ யாரை ஏமாத்தின, எங்கெங்கே சீட்டிங் போட்ட, நீ உன்னால் எத்தனை பேர் பாதிப்படைஞ்சாங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸும் என்கிட்ட இருக்கு. நீ ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்திருந்தேன்னா என்கிட்ட பேசு. நீ என்கிட்ட பேசு, உனக்கு நான் பதில் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். சரியான ஆம்பளைன்னா நீ என்கிட்ட பேசு, நான் உனக்கு பதில் கொடுக்கேன்டா. ஏன்டா ஆதாரம் இருக்கு. உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலேருந்து எல்லாத்தையும் இனிமேல் நாங்கள் எடுத்து வெளியிடுதோம். உன்னால் முடிஞ்சதை நீ செய். இதோடு நீ நிறுத்திக்க, புரியுதா? இனிமேல் என் தலைவனை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ பேசுவதற்கு உனக்கு தகுதியும் திராணியும் கிடையாது. என் தலைவனுடைய நாலேஜுக்கு ஒரு கால் தூசு கூட நீ வரமாட்ட. உனக்கு எந்த அளவில் நீ எதன் அடிப்படையில் சிந்தனையாளர் பிரிவு பார்வையாளராக பிஜேபியில் போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது.
இப்படிப்பட்ட ஒரு நபர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தாரு அப்படின்றதே வெட்கக்கேடு. இதைதான் ஆர்எஸ்எஸ்ல போதிச்சு கொடுத்தாங்களான்றது கூட இப்ப கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வரல. நாங்களாம் ஆர்எஸ்எஸ்க்கு அப்பாற்பட்டவங்க. புரியுதா? நான் மாற்று கட்சியில இருந்து வந்தவன். அதனால நான் வந்து இது வந்து பேசுறது ஏன்னா, நான் ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு பெண்ணுக்கு நாட்டில் நடக்கக்கூடிய எந்த பெண்ணையும் பற்றி பேசினாலும் நான் குரல் கொடுப்பேன். எனக்கு குரல் கொடுக்க உரிமையும் இருக்கு, ரைட்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதன் அடிப்படையில் நான் வந்து இந்த வீடியோவை வந்து நான் பதிவிடுறேன். புரியுதா? என் தலைவன் வந்து மலைடா, அண்ணாமலை. ஒரு மலையை பார்த்து நாய் குலைச்சதுன்னா மலை அங்கிருந்து கரைஞ்சும் ஓடாது, அங்கிருந்து நகலவும் செய்யாது, அஹ் அந்த இடத்த விட்டு ஓடியும் போகாது, நகர்ந்து போயிடும். அதே மாதிரி நீ சோர்ந்து போவடா. அதனாலதான் என் தலைவன் வந்து உனக்கு பதில் கொடுக்கல. நீ சோர்ந்து போவ. ஏன்னா எங்களை மாதிரி தொண்டர்கள் உன்னை சோர்ந்து போகிற அளவுக்கு வைப்போம். அதுக்காண்டி தான் நீ பேசின பேச்சுக்கெல்லாம் என் தலைவன் உனக்கு பதில் கொடுக்காம இருக்காரு. இந்த வீடியோ மூலியமாவது நீ திருந்திக்க. இல்லைன்னா உன்னுடைய அந்தரங்கள் நீ யார் யாரை ஏமாத்தின, எப்படி எல்லாம் பண்ணுன, உன்னால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, எல்லா டீட்டெயில்ஸ் பொது வெளியில வெளியிடப்படும். நீ ஒரு சரியான ஆம்பளையா இருந்தா, ஒரு அப்பனுக்கு அத்தனுக்கு பிறந்திருந்தனா என்கிட்ட பேசு. நான் நம்மளுடைய வீதிகள சொந்தங்களுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். இந்த வீடியோவை இந்த எச்சக்கலை நாய், இந்த புறம்போக்கு நாய் கல்யாணம் பார்க்கறது வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்த பிறகாது நீ உன் பதிவை நீக்கு. இதுவே உனக்கு அவமானம். என்னை போன்றவர்கள் இளையவர்கள் வந்து இவ்வளவு தூரம் வந்து உன்னை தரக்குறவா பேசுறது உனக்கு இதுவே அவமானம். ஏன்னா நீ இன்டலெக்சுவல் விங்கில் கூடிய இன்சார்ஜா இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு முக்கியமான தமிழ்நாட்டு ஒரு முக்கியமான நபரா இருக்கக்கூடியவர் உன்னைய வந்து இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு இதுவே வந்து அவமானம். ஏன்னா இது பேச வைக்கிறது காரணமே முழுக்க நீ தான். நாங்களா வந்து யாரும் கல்யாணராமனை தேடி போய் வந்து பேசல, கல்யாணராமனை தேடி போய் அடிக்கல. அடிக்கிற அளவுக்கு நீ எங்களை வச்சுக்கிட்டாங்க. பொது வழியில் எங்கேயுமே நடமாட முடியாது. ஏன்னா வீதியிட சொந்தங்கள் அனைவரும் கொந்தளித்து இருக்கிறார்கள். நீ பொது வழியில் எங்கேயாவது நீ பொது வழியில பயணிக்கும் போது இது போன்ற தொடர்ச்சியாக செய்துக்கிட்டா, பொது வழியில நீ எங்கேயாவது பயணிக்கும் போது வீதியிட சொந்தங்கள், அண்ணாமலையுடைய தம்பிகள் கண்ணில் படும்போது அவர்கள் காலில் அணிந்திருப்பதை கொண்டு அடிக்க நேரிடும். ஆகவே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், உன்னுடைய பதிவை நீக்கிவிட்டு மன்னிப்பு தெரிவித்து ஒழுங்கா ஓடிடு. உன்னையே நீயே திருத்திக்கோ. இல்லை வீதியிட சொந்தங்கள், வீதியிட தம்பிகள் அனைவரும் உன்னை திருத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி.